ஹாய் காய்ஸ், வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ பிகானீர் தான் நம்ம போகணும். இப்போ எங்கே இருக்கோம்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோல் பிளாஸா கிட்ட உட்காந்துருக்க மக்களே. வெயில் பொழந்து கட்டுது. அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உட்காந்துட்டோம், வண்டி ஓட்ட முடியல. ஆனால் ரோடு சூப்பரான ரோடு, புதுசாக போட்டிருக்காங்க அந்த ரோடு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பகோடா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். பகோடா கிட்ட பகோடா ரோடு சொன்னார்ல அவரு டாக்டர், அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொன்னார். இந்த ஊரில் பகோடா. இங்கே ஒரு பகோடா எவ்வளோ பெரிய ஊருன்னு பாரு. நம்ம இங்கேருந்து பினாக்கர் போகணும். பிகானீர் நான் வீடியோ தானே பேசி கைஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் பகோடா. இங்கேருந்து பிகானீர் பார்த்திங்கன்னா 351 கிலோமீட்டர் இருக்குது. பிகானீர் அது வந்து ராஜஸ்தானோட ஒரு பெரிய ஊர். நம்ம இப்போ இங்கே இருந்துகிட்ருக்கோம். பார்மர் பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டரில் இருக்கோம். இங்கே பிகானீர் போய்ட்டோன்னா அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணிட்டு ஏதாவது பார்க்கலாம். அங்கே நாளைக்கு அங்கே கேமல் சஃபாரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். கைஸ், இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. 169 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸில் வந்திருக்கேன். சரியான ஸ்பீடு. ரோடு புதுசாக போட்டிருக்காங்களா, ஹைவே சரியான சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டு வர வேண்டியதான். நாங்கள் பாட்டுக்கு வண்டியை எடுத்து வந்துட்டோம். இப்போ டோல்லாம் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கங்கே ரோடு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்துட்டோம். சரி வாங்க, நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணலாம். பிகானீர் போயிட்டோன்னா அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிடலாம். அடுத்த நாள் நம்ம பஞ்சாப்குள்ளே அங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தான் பஞ்சாப். நம்ம ஈஸியாக போயிடலாங்க. நம்ம தான் ராஜஸ்தான் பாலைவனம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பூராவே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே அது என்ன பழம், மாதுளை பழம் தான் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மாடு வளர்க்குறாங்க. ராகி, கம்பு, கோதுமை இதெல்லாம் அதிகமாக விளையுது மக்களே. நம்ம இன்னும் 300 கிலோமீட்டர் போகணும். பிகானீர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நமக்கு ஸ்டே இருக்குது. 350 கிலோமீட்டர். அங்கே நாளைக்கு நிறைய கேமலை பற்றி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, ரிசர்ச் சென்டர். அதெல்லாம் பார்க்கணும் கேமல் பற்றினது. சரி, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் நம்மளை பயணம் பாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பேரும் ஆதரவு கொடுத்து கண்டினியூஸாக ட்ராவல் போயிட்டு இருக்கோம். சரிங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். ரோடு போட்டுருக்காங்க, ரெஸ்ட் ஏரியான்னு. உள்ளே பார்க்கலாம். ஏதாவது கடை, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பசிக்குது மக்களே. அவங்க பார்க்கலாம். பயங்கர வெயில். இங்கே வந்தால் கடை எல்லாமே இன்னும் ஓப்பன் பண்ணல. இப்போ புது ஹைவேனால இன்னும் ஓப்பன் ஆகலை. பெருசாக கட்டியிருக்காங்க. இவங்க தான் நமக்கு வந்து சாப்பாடு, டீ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே. ஏன்னா இவங்க வந்து கோயிலுக்கு பாத யாத்திரை நடந்து போயிட்டுருக்காங்களா, அதனால் அவங்களுக்காக சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்களா. அதான் நமக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. எதிர்பாராமல் நமக்கு கிடச்சிருக்கு. 26 கிலோமீட்டர். Yeah, thank you so much. Thank you அண்ணா. thank you so much. Okay, guys, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. குஜராத், ராஜஸ்தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க மக்களே. இது கேசரி இருக்குது, மிக்சரு, டீயெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்டு கிளம்பலாம். சூப்பராக இருக்கும் மக்களே கேசரி. கைஸ், இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க 2 அண்ணாங்களும். நைஸ் டு மீட்டிங் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அவங்க வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது நெய் வச்சுருக்காங்க. அது வீட்டிலே ஆட்டுறாங்களா பாருங்க. இப்படி வந்து கையிலே இப்படி திரிவாங்களா, அதுலேருந்து எடுத்துதான் இது வந்து நமக்கு சாப்பிட கொடுத்தாங்க. அது மிச்சம் இருக்குது. கேசரி. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. பாய் பாய் பாய். மக்களே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் ஹைவே ஏற போகிறோம். போய் பாருங்கள், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏன்னா கிளம்பி 10 நாளுக்கு மேலே ஆச்சு. நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம பார்டர் தான் பார்க்குறோம். பாகிஸ்தான் பார்டர். நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரிப் ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை நோக்கி பயணம் பண்ணலாம். வெயில் தான் ரொம்ப தாங்க முடியல மக்களே. தண்ணி நம்மள்ட்ட நிறைய இருக்குது. பெட்ரோல் தான் பேக்கப் இல்லாமல் வந்துட்டேன். கேன் இல்லை பெட்ரோல் வாங்குறதுக்கு. காசு வேறு இப்போ முடிய போகுது. 1000 ரூபா தான் இருக்குது. எனக்கு ஒருத்தவங்க பணம் போட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னால் இன்னும் போட்டு விடல வேறு. அது 1000 ரூபா வச்சு தான் இன்றைக்கி மேனேஜ் பண்ணோம். நாளைக்கு தான் பணம் வரும்னு நினைக்கிறேன். கால் ரொம்ப கொளுத்துது. கிட்ட வச்சு அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. பெட்ரோல் கூட $900. எவ்வளோ போட்டுருக்காரு? 900. $900க்கு பெட்ரோல் படிச்சிருக்கேன் மக்களே. 900னா 900 ரூபா. பெட்ரோல் போட்டுருக்காங்க. தமிழ்நாடு டு ஜம்மு காஷ்மீர். பத்தில் என்ன 100 ரூபாய்க்கு போட சொல்லுவா? 10 வந்துருச்சு. ஆனால் கம்மியாக இருக்கு. 100. ஓ ₹1000 போட சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு $900 போட்டோம். அப்புறம் ₹100 போட்டாச்சு.
ஹைவேல ஒன்று நிற்கிது, ஹைவேல ஒன்று நிற்கிது மக்களே. அது என்னன்னு தெரியல, மாடு மாதிரியும் இல்லை, அது வந்து என்னன்னே தெரியல, அது என்ன மிருகம்னு. நான் ஜூம் பண்ண முடியல பாருங்க, ரொம்ப நம்மளே பார்த்துட்டு இருக்கு. இது வந்து ராஜஸ்தான் பாலைவனம். இது என்ன விலங்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அங்கே பாருங்க, தலையை தூக்குறது பாருங்க. ஹாய் மக்களே, இது என்ன விலங்குன்னு தெரியல. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ் வந்து அது என்னன்னே தெரியல மக்களே. குதிரை மாதிரியும் இல்லை, மாடு மாதிரியும் இல்லை. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. வா, சூப்பராக இருக்கும். மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும். ராஜஸ்தான் வந்துட்டோம் மக்களே. ராஜஸ்தான் இதில் இருக்கும், பைசன்மர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பைசன்மர் அதானே, ஏன்னா அங்கே ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்குது. கோயில் பேர் என்ன மறந்துட்டேன். கன்னி மாதா டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அங்கே நான் ஒரு தடவை சின்ன பையனாக இருக்கும்போது டிவியில் பார்த்துருக்கேன், டிஸ்கவரி சேனலில். அங்கே வந்து எலியாக வச்சு அங்கே நிறைய எலிகள் இருக்கும். அதை யாருமே அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அதான் அவங்களோட குலதெய்வம். அதான் அவங்களோட குலதெய்வம். அங்கே நிறைய எலியெல்லாம் இருக்கும் அந்த கோயிலில். அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதையும் பார்க்கலாம். இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே தான் நைட்டு ஸ்டே பண்ணலாம். பாருங்கள், இந்த பாலைவனத்தை காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. வாங்க. சூப்பராக இருக்குது மக்களே. ஒரு சில ஏரியாலெலாம் பாலைவனமாக தான் இருக்குது, ஆனால் அங்கே நல்ல விவசாயம்லாம் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. மக்களே, ராஜஸ்தான் வரையும் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1500 கிலோமீட்டர் போனால் நம்ம ஸ்ரீநகர். 1000 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீநகர் இங்கேருந்து. அங்கே அப்புறம் அங்கிட்ட ஒரு லடாக் ஒரு 500 கிலோமீட்டர், 1500 கிலோமீட்டர். லாங் ஜேர்னி மக்களே. என்னோட 10 நாள் கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப உடம்புலாம் ரொம்ப வலிக்குது, இருந்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க வேறு வழியில்.
கைஸ் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் வந்து எந்த ஊர் என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படி சொன்னோம். ஸ்பீக் சம் अबाउट पंजाब. पंजाब से वी आर गोइंग अमृतसर. बहुत बढ़िया गोल्डन टेम्पल में उधर में घूमना, गुरु जी का द्वारा बाबा जी का उधर में जाने का बहुत बढ़िया है. उधर में गुरुद्वारा அங்கே குருद्वारा கோல்டன் டெம்பிள்லாம் போங்க, நல்லாயிருக்கும். பாபா டெம்பிள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. आप एक बार जाओ ना, बार बार आओगे उधर में गोल्डन टेम्पल में. इतना शांति मिलता है. बहुत दूर से लोग आते हैं. वो बहुत महान तीर्थ है. வந்தோடனே டீ குடிக்கிறான்னு கேட்டாங்க. நாங்கள் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களோட வண்டி இதுதான், இந்த வண்டி இதுதான் அவங்களோட ஓட்டுற வண்டி. சார் தேங்க்யூ ஸோ மச். ओके ओके. नाइस टू मीट यू सर. ओके. थैंक यू. पेज का नाम क्या है आपका? अरुण. अरुण. या अच्छा. கைஸ் இந்த ரோட்டில் இப்போ நம்ம அங்கே பார்த்தது மான் தாங்க. அது ஒரு வித்தியாசமான மான் போல். அது மாடு சைஸ் பெருசாக இருக்குது. இந்த ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே மான் வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஆடு மாடு மான் எல்லாமே ஒன்றா மேய்ச்சிட்டு இருக்குது. இப்போ ரோடு அந்த இடத்துல ரெண்டு மூணு நிறையா நிற்கிது அந்த இடத்துல. ரொம்ப பாருங்க, ஆனால் வெள்ளையாக இருக்குது இந்த மான். சூப்பராக இருக்குது. ஓடி சூப்பராக ஓடுதுங்க. பார்த்தீங்களா? போய் திரும்பி நம்மளை பார்க்குது. அங்கே இருக்கு ஒரு இடத்துல கூட்டம் நின்றுச்சு, ஆனால் ஓடிடுச்சு நிறையா. சூப்பரான ஒரு பாலைவனத்தில் இப்படி ஒரு மான் பார்த்தாச்சு. அற்புதமான ஒரு காட்சி. அங்கே பாருங்க, ஒரு அங்கே பார்த்த மாதிரி ஒரு மான் இங்கே பாருங்க. குதிரை சைஸில் ஒரு மான் நிற்கிட்டு பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க, அந்த பத்தக்குள்ள மேய்ச்சிட்டு இருக்கு. இந்த கால் ஃபுல்லாகவே மானாக தான் இருக்கு. இப்போ பாருங்க ஓடும், இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெருசில் மான் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த காடு ஃபுல்லாகவே சின்ன மான். இந்த பெரிய மான் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவில். அந்த பத்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பத்தைக்குள்ளே நிற்கிது. விரட்டி விட எப்படி நான் விரட்டி விடுறேன். இது எப்படி அங்கே போய் ரோட்டில் நிற்கிது. மக்களே குதிரை மாதிரியே இருக்கும் மாடு. நம்ம இருக்கோமா போயிட்டோமா எப்படி கோபுரம் ரோடு. சூப்பரான மாடு. கொம்பை பாருங்க எப்படி இருக்கு. பா 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 பா. ஓடிச்சு.